அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கற்கவிருக்கும் பாடம் 8ஆம் வகுப்பு இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான வினைமுற்று. என்னது இலக்கண பகுதியான வினைமுற்று? முதல் இலக்கணம்னா என்ன? ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் படிக்கவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம். என்னது? ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் படிக்கவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம். அந்த தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இரண்டாவது இருப்பது எது? இரண்டாவதாக இருப்பது சொல். எனது இரண்டாவதாக இருப்பது சொல். ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல். ஓர் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் பொருள் தரலாம். இப்ப எடுத்துக்காட்டு பூ. என்னது? பூ அப்படின்றான். அடுத்தது பூ வாங்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பூ என்பது ஓரெழுத்து ஒரு சொல் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழி. பூ என்னும்போது அதற்கும் பொருள் தருகிறது. தனித்து ஒரு சொல்லாக இருக்கும் பொழுது பொருள் தருகிறது. அதே பூ வாங்கினான் அப்படின்ற 6 எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கும் போதும் நமக்கு பொருள் தருகிறது. அப்ப சொல் என்பது ஓரெழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல் 4 வகைப்படும். என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் என்பது என்ன? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அதற்கு எடுத்துக்காட்டு கண்ணன், மரம், இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். என்னது? நடந்தான், ஓடினான், படிக்கின்றான், உண்ணுகிறான், இந்த மாதிரி வினைகளை சொல்வது. இடைச்சொல் என்பது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வருவது இடைச்சொல். என்னது? பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வருவது இடைச்சொல். செயலுக்கு உரியது உரிச்சொல். என்னது? செயலுக்கு உரியது உரிச்சொல். சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பாடத்தின் தலைப்பான வினைமுற்று. நாம் என்ன பார்க்க போறோம்? நம்ம பாடத்தின் தலைப்பான வினைமுற்று. வினைமுற்று என்றால் என்ன? வினைமுற்று என்பது பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்று அழைப்பர். என்னது? பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்று அழைப்பர். அதனை முற்று வினை என்றும் அழைப்பர். வினைமுற்றும் என்றும் கூறுவர், முற்று வினை என்றும் கூறுவர். இது பாருங்க, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், சில எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இதுல பாருங்க, எழுதினாள், பாடுகிறான், மேயும், இதெல்லாம் என்னது? ஒரு செயல் முடிந்ததை காண்பிக்கிறது. அது மட்டும் அங்கு ஒரு வினை நடந்து இருக்கிறது. அப்ப எழுதினாள் என்பது ஒரு வினை, பாடுகிறான் என்பது ஒரு வினை, மேயும் என்பது ஒரு வினை. அதனால இங்க இருக்கிற வினை எல்லாமே என்னது? முற்று வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னது? முற்று வினைகள். இந்த வினை முற்று 5 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். என்னது? இந்த வினைமுற்று 5 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5 என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால். 5 என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால். அதுக்கப்புறம் 3 காலம் அப்படின்றாங்க. 3 காலங்கள் என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம்,
எதிர்காலம். 3 காலங்கள் என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுக்கப்புறம் 3 இடம். 3 இடம் என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. 3 இடங்கள் என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ற 3 இடங்கள் சொல்றாங்க. இந்த வினைமுற்று ஐம்பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும் என்று கூறுவர். இந்த வினைமுற்று என்ன சொன்ன? பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்று அழைப்பர். இந்த வினைமுற்று 2 வகைப்படும். இந்த வினைமுற்று 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. இப்பொழுது முதலாவதாக நம்ம தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன பார்த்துடலாம். என்னது தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன என்பதை பார்த்து விடலாம். தெரிநிலை வினைமுற்று என்பது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். இந்த 6மே நமக்கு முதன்மையானவையா இருக்கணும். சரியா? என்னது? ஒரு செயலை செய்வதற்கு, ஒரு செயல் நடைபெறுவதற்கு, ஒரு செயல் செய்வதற்கு அல்லது ஒரு செயலை நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் ஆகிய 6ம் வெளிப்படையாக வருவது தெரிநிலை வினைமுற்று. இந்த 6மே வெளிப்படுமாறு அமைவது. அந்த செயல்ல இந்த 6மே வெளிப்படையா வந்ததுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எழுதினான் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எழுதினான் செய்பவன் யாரு? எழுதினாள் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு. செய்பவர் யாரு? மாணவி இல்ல மாணவன். மாணவி அல்லது மாணவர். நாம இங்க மாணவி எடுத்துக்கலாம். கருவி என்னது? கருவி மாணவிக்கு எழுதுறதுக்கு என்ன வேணும்? தாளும் எழுதுகோலும். நிலம் என்னது? அவ வீட்லயே எழுதியிருக்கலாம், பள்ளிக்கூடத்துல எழுதியிருக்கலாம். நாம இங்க பள்ளின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது காலம் அப்படின்னு என்னது? காலம் என்னது? அவ எழுதினால் சொல்லியிருக்கு இல்லையா? காலம் என்பது எழுதினால் இருக்கு. அப்ப ஏற்கனவே அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. அப்ப காலம் இறந்த காலம். செய்பொருள் அப்படின்னது? பாடல் எழுதியிருக்கலாம், கவிதை எழுதியிருக்கலாம், உரைநடை எழுதியிருக்கலாம், அல்லது கட்டுரை இதனை எழுதியிருக்கலாம். நாம இங்க கட்டுரைன்னு எடுத்துக்கலாம். செயல் என்னது? அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கா? எழுதுறது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கா இல்லையா? எழுதுதல். செயல் என்னது? எழுதுதல். செய்பவர் யாரு? மாணவி, கருவி, தாளும் எழுதுகோளும், நிலம், பள்ளி, காலம், இறந்த காலம், செய்பொருள், கட்டுரை, செயல், எழுதுதல். இதை விட நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னது? சமைக்கின்றாள். என்னது? சமைக்கின்றாள். செய்பவர் யாரு? அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். கருவி என்னது? அந்த பாத்திரங்கள், அடுப்பு, நாம் சமைக்க தேவையான பொருள்கள் எல்லாமே கருவி. நிலம் என்னது? வீடு, வீட்டில் சமைக்கிறாங்க. காலம் என்னது? சமைக்கின்றார், இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. என்னது? இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப என்னது? நிகழ்காலம். காலம் என்னது? நிகழ்காலம். செய்பொருள் என்னது? என்ன செய்பொருள் செஞ்சிட்டு இருக்காங்க? உணவு செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ செய்பொருள் உணவு. செயல் என்னது? சமைத்தல். செயல் என்னது? சமைத்தல். இப்ப தெரிஞ்சிருக்கும். தெரிநிலை வினைமுற்றுனா செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. இரண்டாவதாக இருப்பது குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், என்னது? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. என்னது? பொருள்,
இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய ஆறுனுள் ஒன்றனை ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு. பொருள், பொன்னன், அவன் பொன் உடையவன், பொற்காசுகளை உடையவன், பொன் அதிகமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். பொன்னன். இடம், அடுத்து இடம், தென்னாட்டார். தென்னாட்டார், அவன் தென்னாடை சேர்ந்தவன். அதுக்கு மதுரையான் அப்படின்னா அவன் மதுரையை சேர்ந்தவன், அவன் மதுரையில் வாழ்பவன், அதனால அவன் மதுரையான் சொல்றாங்க. காலம் அப்படின்னு சொன்னா ஆதிரியான். ஆதிரியான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சினை அப்படின்னா சினைனா உறுப்பு. கண்ணன், அவன் கண்களை உடையவன். கண்ணன், கண்களை உடையவன். பண்பு, பண்புன்னு குணத்தை காட்டுவது. பண்புனாலையும் குணனாலையும் ஒன்னேதான். கரியன், அந்த நிறத்தை கூறுகிறது. கரியன், வெள்ளையன், சிவப்பன் அப்படின்னு சொல்லி அந்த நிறத்தை காண்பிக்கிறது. தொழில், எழுத்தன், அவன் எழுதும் தொழிலை செய்பவன், அவன் எழுத்தன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆறுலையும் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அந்த செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவதால் இது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அன்றி அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்திருக்க வினைமுற்று ஏவல் வினைமுற்றும் வியங்கோல் வினைமுற்றும் என பிற வகை வினைமுற்றுகளும் இருக்கு. சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றும் அல்லாமல் மற்ற 2 வினைமுற்றுகள் கொடுத்திருக்கிறார்கள். அது ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்ற 2 வகையும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். பாடம் படி, கடைக்கு போ. பாடம் படி, கடைக்கு போ. இத்தொடர்களை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இந்த 2 தொடர்களும் பாடம் படி, கடைக்கு போ. இது எப்படி இருக்கு? இந்த 2 செயலும் ஒரு செயலை செய்வதற்காக கட்டளையிடுவதாக வருகிறது. அப்ப ஏவல் என்பது கட்டளையிடுவதாக வருகிறது. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளில் வரும். இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். இவ பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு எழுது அப்படின்றது ஒருமை. ஒருமைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? எழுது. அடுத்தது பன்மைக்கு எழுதுமீன். பன்மைக்கு எழுதுமீன். இந்த எழுதுமீன் என்ற சொல் இக்கால வழக்குல கிடையாது. எழுதுமீன்றது அக்கால வழக்கு. இப்ப நாம் பயன்படுத்துறது பன்மைக்கு எழுதுங்கள். இக்கால வழக்காக நாம் பயன்படுத்துறோம். எழுதுமீன் பதிலாக நம்ம இப்ப என்ன பயன்படுத்துறோம்? எழுதுங்கள் என்று பயன்படுத்துகிறோம். எழுதுங்கள் என்று பயன்படுத்துகிறோம். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும்ன்றாங்க. இவ்வினைமுற்று 2 திணைகளையும் 5 3 இடங்களையும் காட்டும். இந்த வியங்கோல் வினைமுற்று இந்த வியங்கோல் வினைமுற்று இருதிணை. இருதிணை உயர்திணை அக்ரிணை. இருதிணை உயர்திணை அக்ரிணை. 5 ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய 5 அதுக்கப்புறம் 3 இடங்கள் தன்மை, முன்னிலை,
படர்க்கை. 3 இடங்கள் என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் காட்டும். என்னது? இந்த வியங்கோள் வினைமுற்று இரு திணைகளிலும் ஐம்பால்களிலும் 3 இடங்களிலும் காட்டும். இதன் விகுதி பார்த்தீங்கன்னா க, இய, இயர், அல் என வரும். விகுதினா என்னது? நீங்க 7ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. பகுபத உறுப்பினர்கள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பகுபத உறுப்புகள் என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு சொல்லோட கடைசி பகுதி, ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் போது அதில் வரும் கடைசி பகுதின்னு என்னது? விகுதி. அப்ப வியங்கோள் வினைமுற்று விகுதிகளும் எப்படி வரும்னா க, இய, இயர், அல் என வரும். இதற்கான சான்றுகள் பாருங்க. வாழ்க, ஒளிக, வாழியர். வாழ்க இதுல வரும் வாழ்த்துதல், வாழ்த்துதல், வாழ்க அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அதுக்கப்புறம் வைதல், ஒளிக அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விதித்தல் பார்த்தீங்கன்னா ஏவுதல். என்னது? விதித்தல்னா ஏவுதல். வேண்டல்னா என்னது? அருள்க அப்படின்ற ஒரு பொருள் வரும். வேலை அருள்க, படிப்பு அருள்க, கல்வி அருள்க, அந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நம்ம தரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னது? இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் வேறுபாடு என்னன்னு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும் வரும். எனது? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஆனா வியங்கோள் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். என்னது? வியங்கோள் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். அதுக்கப்புறம் இரண்டாவதாக ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. என்னது? ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆனா வியங்கோள் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. என்னது? ஒருமை பன்மை என்ற வேறுபாடு கிடையாது. ஏவல் வினைமுற்று மூன்றாவதாக கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். என்னது? படி, போ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஆனா வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். நான்காவதாக விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். எனது? ஏவல் வினைமுற்று விகுதி இருக்கலாம், விகுதி இல்லாமலே இருக்கலாம். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமல் வரும். ஆனா வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். அதான் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் பார்த்தோம் இல்லையா? க, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லிட்டு வியங்கோள் விகுதிகள் பார்த்துருக்கோம் அல்லவா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம். இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். என்னது? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அதுல இரண்டாவதாக என்ன இருக்கு? சொல் இருக்கு. சொல் என்னது? ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். அது எடுத்துக்காட்டு பூ, பூ வாங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை குறிக்கும் சொல். வினைச்சொல் வினையை குறிக்கும் சொல். இடைச்சொல் என்பது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரும் சொல் இடைச்சொல். உரிச்சொல் என்பது செயலுக்கே உரிய சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? வினைமுற்று பார்த்தோம். வினைமுற்று என்னது? பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்று அழைப்பர். இந்த வினைமுற்றுக்கு இன்னொரு பெயர் முற்று வினை என்று அழைப்பர். இந்த வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று என்பது செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் ஆகிய 6னையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று என்பது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை மட்டும் வெளிப்படையாக காட்டி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் இருக்கும். இதனை என்ன சொல்லுவாங்க?
குறிப்பு வினைமுற்று. அடுத்தது ஏவல் வினைமுற்று. ஏவல் என்பது என்னது? கட்டளை. என்னது? ஏவல் என்பது கட்டளை. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. எடுத்துக்கிட்ட என்ன சொல்லலாம்? பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஏவல் வினைமுற்று எப்படி வரும்? ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வியங்கோள் வினைமுற்று என்பது என்னது? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. இந்த வினைமுற்று இருதிணை, ஐம்பால், 3 இடங்கள் ஆகிய இடங்களிலும் வரும். என்னது? இருதிணையிலும் வரும், ஐம்பால்களிலும் வரும், 3 இடங்களிலும் வரும். இந்த வியங்கோள் வினைமுற்றோட விகுதிகள் எப்படி வரும்? க, ய, ய, அல் ஆகிய விகுதிகளை பெற்று வரும். அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்? வாழ்க, ஒழிக, வாழியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப பாட புத்தகத்துல இருக்கிற வினாக்களை நம்ம பார்க்கலாம். சரியா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. என்னது? மேய்ந்ததுன்னு அதுதான். மாடு என்பது ஒரு பெயர் சொல், வயல் என்பது ஒரு பெயர் சொல், புல் என்பது பெயர் சொல். இதுல மேய்ந்தது என்பதுதான் ஒரு வினை சொல். அப்ப அந்த செயல் மேய்ந்தது அப்படின்னு ஒரு முற்று பெற்ற செயலா இருப்பதால் இது வினைமுற்று. பின்வருவனற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது அப்படின்றாங்க. இறந்த காலம் கேட்கிறாங்க. படித்தான் என்பது இறந்த காலம், நடக்கிறான் என்பது நிகழ்காலம், உண்பான் என்பது எதிர்காலம், ஓடாது என்பது என்னது? ஓடாது என்பது என்னது? அது ஒரு எதிர்மறை வினைமுற்று. பின்வரும் ஒன்றில் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்கிறாங்க. செல்க, கான் இருக்கு. அப்ப வியங்கோள் வினைமுற்று. ஓடு அப்படின்றது ஒரு ஏவலா இருக்கு. வாழ்க அப்படின்றது கான் இருக்கு. அப்ப அது ஒரு வியங்கோள் வினைமுற்று. வாழிய ஏன் இருக்கு, இயன் இருக்கு. அது என்னது? அதுவும் வியங்கோள் வினைமுற்று. அப்போ ஓடு என்பதே ஏவல் வினைமுற்று. இதுல இருக்கிற சிறுவினாக்களுக்குலாம் நான் பிடிஎஃப் வடிவமா உங்களுக்கு ஆன்சர் வினாக்களுக்கு ஆன்சராக நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த பாடத்தில் எதனா சந்தேகம் இருந்தால் குறிப்புகள் எடுத்து வைத்துக்கோங்க. இந்த காணொலியை அடிக்கடி திரும்ப